இதுக்கு மேல ஒண்ணு சேர்த்தி அத்தனை பேர்த்தையும் கை மேல கை போட்டு கூட்டம் வாடாம பண்ட பூ வாடாம மாமன் மச்சன் அண்ணன் தம்பி அத்தனை பேர் ஒண்ணு சேர்த்தி ரெண்டு கை முன்னு மரியாதை காத்து வந்தா புரியுதா சத்திட்டா அதிராமன் தங்கைய நம்மளோட பெரிய பைத்தியம் 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 இங்க ஒரு பைத்தியம் உட்கார்ந்திருக்கு பத்தியா பைத்தியம் வலி என்ன வலி போறாங்க ஏ பைத்தியம் பத்தி போடுவியா பைத்தியம் ஐயோ 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 தாகம் தாகம் பசி 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 தாகம் பசி ஐயோ பசி ஐயோ பைத்தியம் 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 அடி போடி பைத்தியக்காரி நீதான் பைத்தியம் நான் பைத்தியக்காரி நான் பைத்தியக்காரி நான் பைத்தியம் இல்லையே நான் பைத்தியம் இல்லையே அப்படியா ஆமா நீ பைத்தியம் இல்ல நான் பைத்தியம் நான் இங்க ஒரு பைத்தியம் 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 என் கரவான் பைத்தியம்
பைத்தியம் நான் பைத்தியம் பசிக்குது நீங்க பைத்தியம் நான் பைத்தியம் நான் பைத்தியம் நான் பைத்தியம் பைத்தியம் நான் பைத்தியம் நான் பைத்தியம் 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 நான் பைத்தியம் பச்சை பழத்தை எல்லாம் அவ கண்ணுகிட்ட இருந்த பழத்தை எல்லாம் சாப்பிட்டுறான். சாப்பிட்டு அவனுக்கு பசி அடங்கல. பசி பசி பசினே திரியிறான். இருந்தாலும் இந்த பழத்தெல்லாம் சாப்பிட்டு அண்ணி பார்வதி, அதாவது உங்களுக்கு என்ன வேணும், இப்ப எப்படி இருக்கிறீங்க? எனக்கு என்ன வேணும்? என்ன வேணுமா? ஆமா, அதான் எனக்கு பச்சை தண்ணி. பச்சை தண்ணி தாகமாது பல்லடந்து போகின்றது, நல்ல தண்ணி தாகமாது நாவடந்து போகிறது. தாகம் 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 தாகம். அண்ணி அதாவது தண்ணி தாகன்னு கேட்டுட்டீங்க. உலகத்துக்கெல்லாம் தாயகப்பட்ட ஆதி பராசக்திக்கு தண்ணி தாங்கனா நீங்க கவலைப்படாதீங்க. ஆமா, அதோ பாருங்க, அங்க பார் கடல் தெரியுது. அந்த பார் கடல்ல உங்களுக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ வேணுங்கிற அளவு குடிச்சிட்டு வாங்க அண்ணி. கடல் இருக்குது, பார்க்கடல் தண்ணி குடிச்சு தாகத்தை தீருங்கிற. பார்க்கடல உப்பு தண்ணி இருக்கும், அந்த தண்ணி குடிச்சா தாகம் அடங்காது. கடல் தண்ணி ஏன் சிறு கூட கூட பத்தாது அண்ணா. கடல் தண்ணி ஏரி குளம் கொட்டை அத்தனை தண்ணி குடிச்சுட்டா. அந்த கடல் தண்ணி எல்லாம் குடிச்சு போறாங்க, ஒரு சமுத்திரம் தெரியுது, அங்க போறா. அங்க ஆழமா இருக்கும், ஆழமா ஆழம். அங்க அதோ சமுத்திரம் தெரியுது, அந்த சமுத்திரத்தை இருக்கக்கூடிய நீரை போய் குடிமா. அப்படியா? ஆமா, இந்த சமுத்திரத்தை நீ அதாவது நீரை குடிச்சா தாகம் தீருமா? அப்படியா? அண்ணா 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 ஒருத்தர் நாவாடுங்க. அண்ணா தண்ணி தாகம் என்று கேட்டேன்.
தண்ணீர் தாகம் என்று கேட்கும் பொழுது இந்த சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் குடித்து தாகத்தை தீர என்று சொன்னீங்க. தாகம் அடங்காத தாகம் என்று சொல்லி அகார வேகத்துல வரும் பொழுது அம்மா நாளமான்னு சொன்னீங்களே, இதுல என்னன்னா சூழ்ச்சி? அந்த தண்ணி அங்க இருக்கேன்னு சொன்ன உடனே நீ அங்க ஓடின திரும்பி பார்க்கும்போது உன்னோட முகத்தை பார்த்தா தக வேண்டி தெரிஞ்சது. ஆழம் சொன்ன இல்லையா, அதனால உனக்கு ஆலம்பன்னு ஒரு பெயர். அதாவது உண்மையோல் பார்வதியாகப்பட்டவ நீர் குடிக்க போறா. அங்க இருக்கக்கூடிய உண்மையோல் வந்து 4 திசையில இருக்கக்கூடிய பிணத்தை எல்லாம் வாரி சூறையாடி சாப்பிட்டுறா. அங்க போய் நீரை குடிக்க போறா பெருங்கடல சமுத்திரத்துல. அந்த சமுத்திரத்துல இருக்கக்கூடிய நீரெல்லாம் குடிச்சிட்டா மீன் இந்த மீன் இனங்களை வச்சு நம்ம காப்பாற்ற முடியாது, உயிரினங்களுக்கு நீர் இருக்காது அப்படி என்று சொல்லி அரிராம கண்ண சூழ்ச்சியால தங்கா அங்க ஆழம் ஆழமா இருக்கிறது. ஆமா அங்கே ஆழம்னு சொன்னாங்க. அப்ப ஆதி பராசக்தியாகப்பட்டவங்க திரும்பி பாக்குறாங்க. அப்போது முகத்தை பார்த்த உடனே அண்ணன் அரிராம கண்ணனுக்கு தெரியுது. அங்கே பார்த்த உடனே அங்க ஆளன்னு சொன்ன உடனே அம்மன் போல காட்சி அளிக்கிறியே, அதனால உனக்கு அங்க ஆலமன் என்று பெயர் வைக்கிறோம். இந்த இடத்துல அங்காளம் என்று ஒரு பெயர். ஆமா தாகம் தீர்ந்தது, தண்ணீர் அருந்தி விட்டேன். அண்ணா 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 இப்பொழுது எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா? அண்ணா உனக்கு இன்னும் என்னமா வேணும்? அண்ணா எனக்கு பசியோ பசி, பெரும் பசி. ஆமா பசியா? உண்மைதான். உனக்கு பசி எப்படியாப்பட்ட பசியம்மா? ஆகாத பசி, அடங்காத பசி, அகோர பசி. எதை தின்றாலும் என் பசி அடங்கவில்லை. மன்னவா, அதாவது தங்கச்சியாகப்பட்ட பார்வதி எத்தனையோ பச்சை பணத்தையெல்லாம் தின்னும், அதனால இவளுக்கு கோழி பன்னி ஆடு எருமை இப்படி சொல்லக்கூடிய விலங்கினத்தை நம்ம கொடுக்கலாம். இதையாவது தின்ன பசி ஆகக்கூடிய. அண்ணா கோழி ஆடு மாடெல்லாம் தாங்குறீங்களா? அண்ணா கோழி கேடா அடிவயிறு நம்பாது. எனக்கு பசி ஆரணும்னா அண்ணா கோபாலா கோவிந்தா ஆபத்தாண்டவா உன் வலது தொடை அறுத்து அதுல வர உதரத்தை அள்ளி எனக்கு காவு சோறு போட்டீங்கன்னா என் பசி தீரும். அங்கார கோபத்தோடு இருக்கும் சாந்தப்படுத்தணும். அப்படி சாந்தப்படுத்தும் பசியா இருக்கணும். பசி எடுக்கணும்னா என்னுடைய வலது தொலையை கிழிச்சு அதே உதரத்தை அள்ளி உனக்கு
காவல்துறை பார்த்தா நீ சாந்தமாகிடுவ. ஆமா. அப்படியே ஆகட்டும். அதாவது ஆதிபராசக்திக்கு பசி தாங்க முடியல, பைத்தியம் உச்சகட்டத்துல போயிருச்சு. இனிமேல் பார்வதி விட்டா இந்த உலகம் தாங்காது அப்படி என்று எண்ணி ஹரிராம கண்ணன் என்ன செய்யறாரு, தந்திரமா இடது தொடைய அறுத்து அந்த இடது தொடையில இருக்கக்கூடிய ரத்தத்தை எடுத்து காவு சோறா பிடித்து அந்த காவு சோறை பெரியாடிச்சு மேல போட்ட உடனே, ஆமா பெரியாடிச்சு மேல காவு சோறு போட நிறுத்திக்காங்க. அது நாவாடி கோயில் கும்பாபிஷேகம் தேவம் பண்ணாதனால காவல்துறை போட. இப்ப இந்த காவல் சோறு போட்ட உடனே பெரிய பார்வதி சாந்தமாயிடுறா. ஆமா. அதனால பார்வதி படுக்க வைக்கணும். அவளுக்கு இன்னும் சில பேர் வைக்க வேண்டியது இருக்குது. காவு சோறு போட்ட உடனே பார்வதியாகப்பட்டவங்களுக்கு பைத்தியமாகப்பட்டது தெளிந்து விட்டது. அதனால அண்ணா இப்பொழுது எனக்கு நித்திரை வருவது போல இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இத்தனை நாளா பச்சை பிணங்களை பால்வழி தின்னேன், சுட்ட பிணங்களை சுடுதல் தின்றேன், முழங்கால சில்லம் முறுக்கட்டு கடிச்சேன், கருங்கால சில்லம் கருமட்டு கடிச்சேன். பைத்தியம் தலைக்கேறியது, பைத்தியம் தெளிந்தது. என் மேனியா இப்பொழுது சுட்ட சாம்பல் அள்ளி பூசிக்கொண்டு பித்து பேர் பிடித்து மண்டை ஓட்டு மாலை எழுதியதுனால அண்ணா அசுத்தமாக இருக்கின்றேன். அதனால எனக்கு நாங்கள் என்ன செய்யணும் தெரியுமா அண்ணா? மூக்குக்கு மூக்குத்தி, புல்லாக்கு காதுக்கு, அதாவது காதுக்கு காது மணி, கழுத்துக்கு உக்கழுத்து, காசு மேல, இடுப்புக்கு ஒட்டியானம், கைக்கு கை பூட்டு, காலுக்கு கால் விலங்கு, இப்படி சொல்லக்கூடிய அனைத்தையும் பூட்டு உன் தங்கையாகப்பட்ட அந்த ஈஸ்வரிக்கு அழகு பாருண்ணா. அப்படியே வெட்டுமா? அம்மா ஆதிபராசக்தி அப்படியே ஆகட்டும், நீ படமா எடுக்கணுமா? ஆமா. சத்து ஆயாசமா இருக்கு. நீ இல்ல சத்து படுத்து நித்திரியா இருக்கு. அப்படியா? அவங்க அண்ணன் தலை மீது மடி மீது நீ தலை வைத்து கொஞ்ச நேரம் படுமா. நீங்க சொன்ன பிரகாரம் நான் படுத்துக்கிட்டேன். இப்ப எனக்கு மூக்குக்கு புல்லாக்கு, காதுக்கு காது மணி, கழுத்துக்கு கழுத்து மணி, உக்கழுத்து, காசு மேல ஒட்டியானம் விதவிதமா செஞ்சு போட்டு எனக்கு அழகு பாருங்க. நீ இத்தனை பொன்பொருள் ஆபரணையும் உன்னுடைய தங்காலுக்கு சீதனமாக கொடுத்து ஊட்டி அழகு பாருங்க. அப்படியே ஆகட்டும். அம்மா ஆதிபராசக்தி இப்படியே கண்ணு உறங்குமா. நீ கேட்டது எல்லாம் நான் உங்களுக்கு சீர்வரிசை செய்யறோம். அப்படியே ஆகட்டும். கேளுங்க சபையார்களே. அதாவது உமா பார்வதியாகப்பட்டவங்க கிழக்கு திசையை பார்த்தாலும் கிழக்கு திசை பத்திக்கிட்டு தெரியுது, மேற்கு திசை பார்த்தாலும் மேற்கு திசை பத்திக்கிட்டு தெரியுது. ஒரு ஜீவ பேதங்கள் எந்த உயிரினத்தையும் வாழ வைக்க முடியல. அதனால இந்த பெரியாண்டிச்சு உயிரோடு நாம இப்படியே கண் முழிக்க வச்சுட்டா இந்த உலகம் அழிஞ்சிரும். இவளை தந்திரமா படுக்க வச்சிருக்கிறோம். ஆமா, அப்படி தந்திரமா படுத்தாலும் நான் சிறீரகத்துல எப்படி படுத்திருக்கிறோம்னா அது போல படுத்திருக்கிறா. அப்படி பார்த்தா நானும் என் தங்கையும் ஒன்னாகி விடுவோம். அதனால என் தங்கை இப்படி படுக்க கூடாது. அண்ணா நான் சிறீரகத்துல படுத்திருக்கிற மாதிரி நீ படுத்திருக்கிறமா, நீ நேரம் மல்லாக்கப்படு. அப்படியா? ஆமா, உங்களுக்கும் எனக்கு வித்தியாசம் வித்தியாசம் இல்லாம போயிடும். அதனால இதோ கரவணக்கும் பேரு மல்லாண்டு படுமா. கரவணக்கும் பேரு. அம்மா இப்ப நீ மல்லாண்டு படுத்திருக்கிற, மல்லாண்டு படுத்து நீ மேல பாத்தீங்கன்னா மேல பறக்கக்கூடிய பச்சை பறவை அத்தனையும் உன்னுடைய பார்வைப்பட்டவனே இருந்துரும். அதனால இந்த அஞ்சத்தல நாகத்தை உன் கண்ணை மறைத்து உன் சிரத்தை மேல வைக்கிறேன். அதாவது ஹரிராம கண்ணை தங்கச்சி மாதிரி நீ என்ன மாதிரி அண்ணன் மாதிரி படுத்திருக்கிற, அண்ணனுக்கு தங்கச்சி இருக்கக்கூடிய மரியாதை என்னன்னு தெரியாத போயிடும். அதனால அண்ணனை அவமதிக்கிற மாதிரி இருக்குது. நீ மல்லாந்து பார்த்து படுமான்னு சொன்னதுனால இந்த இடத்துலயே ஒரு பெயர் வைக்கிறோம். அதாவது மல்லாண்டி பெயர் வைக்கிறோம். அது மட்டுமல்ல, அது போல பரமனாரும் மல்லாந்து பார்த்து படுத்திருக்கிறாரு, அவருக்கு மல்லாண்டி ஈஸ்வரன் ஒரு பெயர் வைக்கிறோம். ஆகட்டும் ஆகட்டும். சடமுடி சடமுடியா பார்வதி படுத்திருக்கிறதுனால இவளுக்கு சடச்சேடு ஒரு பெயரு. ஆமா, பெருத்த உடம்போடு காணப்படுறதுனால இவளுக்கு பெரியாங்கிற பேர் வைக்கிறோம். பெரியாண்டிச்சி. ஆமா, பெரியாண்டிச்சிங்கிற பெயரு உண்டு. இவருக்கு பெரியாண்டவர் பெயர் வைக்கிறோம். பெரியாண்டவர் பெரியாண்டிச்சி. மல்லாந்து படுத்ததுனால உடம்பெல்லாம் ஒரே வலியா இருக்குது. ஒரு சிறிது நேரம் வந்துருச்சு இருவரும் படுத்துக்கிறோமே. ஐயா, அப்படிலாம் நீங்க படுக்க கூடாது. நீங்க எப்ப மல்லாந்து படுத்தீங்களோ அப்பொழுதே உங்களுக்கு பதி நாங்க சாட்டிட்டோம். இனிமேல ஆகாயத்தை பார்த்து தான் நீங்க ஒழுங்க வேண்டும். எப்பயுமே நிமிர்ந்தாம இருக்கணும். சரி, அப்படியா? என்னன்னா இது தங்கா சத்தனா நித்திரையாகி ஆடையாபன போட்டுன்னு சொன்னீங்க. நித்திரையாகிய பிறகு முடித்து பார்த்தா அண்ணா 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 என்னால எந்திரிக்க முடியலண்ணா.
ஆமா ஏங்க மலைப்பாம்பாட்ட நின்னுட்டு இருக்கிற தங்கச்சி எண்ணெயே முழுங்கி போய் கிட்டதான் வர மாட்டேங்குது. என்ன அப்படி கால் விலங்கு, கை விலங்கு, மால் விலங்கு, தோல் விலங்கு போட்டு உங்களை அமர வச்சிருக்கிறோம். நீ எந்திரிக்க முடியாது. ஏன்னா நீ எந்திரிச்சினா அகில உலகம் தாங்காது. உனக்கு காவலம், உனக்கு எந்த ஒரு ஆபத்து வராம நாங்க யாராவது காவல் வச்சிருக்கோம் தெரியுமா? மேற்க வந்து விநாயகரையும், கிழக்க வந்து முருகனையும், தெற்க முருகனையும், வடக்க வந்து வைரமூர்த்தி அவரையும், இப்படி உங்களை 4 திசையும் கிழக்க வந்து முனைப்படியும் காவல் வச்சிருக்கிறோம். உங்களுக்கு எந்த ஆபத்து வராது. நீ தகுதியா இருக்கலாம். அப்படியா? ஆமா அண்ணா மல்லாண்டு படுத்ததுனால இதோ சூரிய பகவான் கண்ணை சுட்டு அடிக்கிறாரு. அதனால இந்த பெரியாளிச்சி பார்த்தா அந்த சூரியனே முழுங்கி விடுவேன். அதனாலதான் உனக்கு 5 தலை நாகத்தை உன்னை கரைமை எடுத்து கண்மறைத்து 5 தலைக்கு மேல வச்சிருக்கணும். அந்த சூரிய பகவான் கண்ணை கூட்ட மாட்டாரு. அப்படியா? ஆமா ஸ்ரீரங்கத்தில் எப்படி அண்ணனுக்கு 5 தலை நாகமாதிரி சிறை பிடிக்கிறதோ அது போல உனக்கு 5 தலை நாகமாதிரி கொடை பிடிக்கும். அம்மா கொடை பிடிக்கும். ஆமா இதோ இந்த மயான காட்டுல இந்த மல்லாண்டேஸ்வரி பிறந்து முப்பூசக்காரி நீங்க எனக்கு இப்பொழுது பெயர் வைத்திருக்கிறீங்க. நீங்களே முதல் பூஜை கொடுங்களா? அப்படியே ஆகட்டும். அதிபதியா அமர வச்சு மண்ணோரவங்க செஞ்சு வச்சு பொண்ணுறவா வளர்ந்ததம்மா. இந்த பேசுஞ்சடைச்சி இந்த பெரியாண்டிச்சம்மா, இந்த பெரும்பூதக்காரி ஆயாளுக்கு பாம்பால சீமாறு. அம்மா உனக்கு பரத்தால முக்காரு, உனக்கு வாழப்பூ சித்தாலயம். அம்மா உனக்கு வலதுபுற முக்காரு, ஆயாளுக்கு ஓலப்பூ சித்தாலயம். பெரியாயி உனக்கு தென்புற முக்காரு. அம்மா இந்த பெரியாண்டிச்சு அம்மா வடக்கு முகம் கொண்டு பேசுஞ்சடைச்சி கோலமுட்ட கண்ணழகம், ஓரப்பல் வடிவழகம், கப்பல் வடிவழகம், கைவழங்கு கால் வழங்கு, ஆயாளுக்கு கழுத்தாத பெருவழங்கு. அம்மா மார்விலங்கு தரித்தவ இந்த மலையனூர் அங்காளி. ஆயா மண்ணா பதி போட்டு அந்த பொண்ணா உருவ செஞ்சு குளங்காக்க வந்தவ, குலதெய்வமா வந்தவ பெரியாண்டிச்சு அம்மா. ஆசை பூசையும் கம்பமணி ஓசையும் பெரியா ஈஸ்வரி. ஆயா எப்படின்னா ஏறிக்கிற மலையனூர் அப்பா பெரியாண்டிச்சம்மா. இந்த ஆதி சிவனாரும் ஆயா அந்த ஆதி சிவனாரும் இந்த ஆதி மலையனூரா இந்த பெரியாண்டவன் பெரியாண்டிச்சி ஆயா இருவருமாகவே இந்த ஆயாளுக்கு மல்லாந்த பதி போட்டு இந்த அம்மாளுக்கு அண்ணாந்த பார்வையிட்டு வெற்றிகன் கொண்ட சட்டி அம்மாளுக்கு நினைத்த பிற பார்வையும் வெற்றிகன் படைத்த சட்டி உலகமெங்கும் பார்வையும் அம்மாளுக்கு ஆகாத பார்வையும் உனக்கு 12 மணி பூசையும் ஆயா ஆடு கோழி பண்ணியும் பெரியாயி உனக்கு அத்தனையும் பெரும்பூச ஆயா பெரும்பூச காரி ஆயா பெரியாண்டிச்சம்மா. உன்னை போல தெய்வம் இல்ல உலகத்துல கண்டனல்ல ஆயா பெரியாண்டிச்சம்மா. இந்த வெங்கல பம்பையும் வெங்கல மணியோசையும் வெள்ளி பிரம்பும் அது போல கருகமனையும் கடதண்ட பூசையும் அந்த வாழக்கணி தேங்கனையும் உனக்கு பச்சரிசி பொங்கையும் ஆடு கோழி பண்ணியும் அம்மாளுக்கு அடங்காத பூசையும் தேவாதி தேவர்கள் 3 தேவர்களும் பூசைக்கு வரும் முன்னே பெரியாண்டிச்சு அம்மா. அம்மா எப்படி என்ன உனக்கு கோரப்பல்ல மலையனூர் பச்சை பிணங்கள்
எல்லாம் பால்வடியை தின்னவ ஆயா பாங்காடு காத்தவ சுடுகாடு காத்தவ பெண்களுக்கெல்லாம் பெரியவம்மா இந்த பெரியாண்டி சம்மா இந்த ஆயா இன்னார வேலையே அலங்காரம் பூசமுக சிங்காரம்